He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். நீட் கவுன்சிலிங் முடிந்த பிறகு மருத்துவ இடங்கள் காலியாக இருந்தால் சிறப்பு நீட் கவுன்சிலிங் நடத்த வேண்டும். NRI இடங்கள் காலியாக இருந்தால் அவற்றையும் பொதுப்பிரிவு கலந்தாய்வில் நிரப்பலாம் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். தேர்தல் சட்ட திருத்தத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. ஆபத்தான சட்ட திருத்தத்தால் மக்களாட்சி பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியிருப்பதாக கருத்து. தேர்தலுக்கு 15 மாதங்கள் இருப்பதால் தொகுதி பங்கீடு குறித்து அப்போது பேசிக் கொள்ளலாம் என வன்னியரசுக்கு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதில். அதிமுக போல அல்லாமல் கூட்டணி கட்சிகளை திமுக வெளியேற்றாது எனவும் கருத்து. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில 25 தொகுதிகளை 26 தேர்தலுக்கு 15 மாதங்கள் இருக்கிறது. அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. இல்ல அதெல்லாம் கிடையாது. அவங்க பேசியிருப்பாங்க. அவங்க அதனுடைய தலைவர்கள் அவருடைய 25 தொகுதிகள் கேட்போம் என வன்னியரசு கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து என திருமாவளவன் கருத்து. கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் விரும்புவது இயல்பானது என்றும் பதில். அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு புஷ்பா படபாணியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. அம்பேத்கர்னா பிளவர்னு நினைச்சியா ஃபயர்யா என்று பேச்சு. பார்த்தாலும் அண்ணல் அம்பேத்கர் 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 சொல்லி ஒரு ஃபேஷனா படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த அமைச்சருக்கு நான் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கிறேன். நான் அம்பேத்கர் பேர்னு சொன்னால் உனக்கு ஃபேஷனா? இந்த ஒரு படம் ஒன்று கூட இப்போ வந்திருக்கு சாமி, இந்த புஷ்பான ஒரு படம் வந்திருக்கு. அம்பேத்கர்னா ஃப்ளவர் இல்லையா, அம்பேத்கர்னா ஃபயரா என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்குறேன். உனக்கு அவ்வளோ நக்கல் வந்துருச்சு உனக்கு. அண்ணல் அம்பேத்கரை இன்னைக்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு எல்லாரும் இன்னைக்கு உயர்த்தி. டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஆர்ப்பாட்டம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மத்திய அரசை கண்டித்து முழக்கம். பொங்கல் கரும்பின் கொள்முதல் விலையை 37 ரூபாயாக உயர்த்தி தர விவசாயிகள் கோரிக்கை. இந்த ஆண்டும் 33 ரூபாய்க்கு அரசு கொள்முதல் செய்தால் கரும்பு சாகுபடியை கைவிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் கவலை. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 பேர் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு. பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் விரக்தி. எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டும் சொல்லி மனு கொடுத்து விட்டு சாகுவரை காத்திருக்க வேண்டுமா? அதெல்லாம் கிடையாதுமா. 8 வருஷம் அழுத்து போனேன். பூரா பொய் பூரா நாடகம். எனக்கு அங்கேயும் நியாயம் கிடைக்கல. மெட்ராஸ் போய் பிஓ பார்த்துட்டு வந்து இங்க ஒட்டஞ்சத்திரத்துக்கு அனுப்ப தாசிதாரி எனக்கு எதுவுமே நல்லது பண்ணல. கோடியக்கரை கடலில் மீனவரை தாக்கிய விஷமீன். படுகாயமடைந்ததால் அவசரமாக கரைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் திடீரென பெய்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி.
7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக எச்சரிக்கை. மீஞ்சூர் அருகே மீன்பிடிக்க சென்றபோது குளத்தில் தவறி விழுந்த கல்லூரி மாணவர். அக்கம்பக்கத்தினர் கொடுத்த தகவலை அடுத்து மாணவரை தீவிரமாக தேடி வரும் தீயணைப்புத்துறை. திண்டிவனம் அருகே ரயில் தண்டவாளத்தில் விரிசல். ரயில் சென்றபோது உணரப்பட்டதால் உடனடியாக நிறுத்தம். சேலத்தில் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியை மூடப்போவதாக வெளியான தகவலால் பெற்றோர்கள் ஆவேசம். பள்ளி நிர்வாகியின் காலில் விழுந்து கெஞ்சிய பாமக எம்எல்ஏ. உளுந்தூர்பேட்டையில் சுங்க கட்டணம் செலுத்த முடியாததால் தடுத்து நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து. ஓட்டுநர் நடத்துனரிடம் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சாத்தனூர் அணையிலிருந்து சுமார் 150 முதலைகள் தப்பியதாக தகவல். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் வனத்துறை அலட்சியமாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் நடத்தை விதிகளில் திருத்தம் கொண்டுவரும் முன்மொழிவுகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை பிற்போக்குத்தனமானது என கண்டனம். குஜராத்திலிருந்து தாய்லாந்துக்கு இயக்கப்பட்ட ஏர் இந்தியாவின் விமானத்தில் அதிக அளவில் மது விற்பனை. மதுவிலக்கு காரணமாக விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே மதுவை வாங்கி குடித்த மது பிரியர்கள். அஸ்ஸாமில் குழந்தை திருமணம் தொடர்பாக ஒரே நாளில் 416 பேர் கைது. குழந்தை திருமணத்தை தடுக்க காவல்துறை அதிரடி நடவடிக்கை. குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் திடீர் நில அதிர்வு. ரிக்டர் அளவில் 3.7 பதிவு. வடகிழக்கு மாநிலங்களில் குறையும் காடுகளின் பரப்பு. இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் அதிர்ச்சி அறிக்கை. தமிழகத்தில் பெருகி வரும் புத்தாக்க தொழில் நிறுவனங்கள். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 10,000-ஐ எட்டியது. சாம்சங் கேலக்சியில் 3 புதிய மாடல்களை அறிமுகம் செய்கிறது சாம்சங் மொபைல் நிறுவனம். வரும் 22ஆம் தேதி சந்தைகளில் கிடைக்கும் என அறிவிப்பு. இந்தியா சிமெண்ட் பங்குகளை வாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்திற்கு அனுமதி. 32.72% அளவிற்கு வாங்கலாம் என இந்திய போட்டி ஆணையம் ஒப்புதல். அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸுக்கு விரைவில் திருமணம். 5,000 கோடி ரூபாய் செலவில் ஆடம்பரமாக நடத்த ஏற்பாடு. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு துறையின் மூத்த கொள்கை ஆலோசகராக இந்தியர் நியமனம். தொழிலதிபர் ஸ்ரீராம் கிருஷ்ணனின் பெயரை பரிந்துரைத்தார் ட்ரம்ப்.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குழந்தைகளுக்காக சாகசம் புரிந்த தீயணைப்பு வீரர். கிறிஸ்துமஸ் தாத்தா வேடத்தில் பாலத்தில் கயிறு கட்டி நடந்து சாகசம். பிரேசிலில் வீடு கடைகள் மீது சிறிய ரக விமானம் மோதி விபத்து. விமானத்தில் பயணித்த 10 பேரும் உயிரிழப்பு. மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் தேர்வான வீரர் வீராங்கனைகள் 84 பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு. ஊரக வளர்ச்சித் துறையில் 95 புதிய வாகனங்களின் சேவையையும் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் விதிமுறைகள் காரணமாகவே குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் உறுதியால் பங்கேற்க முடியவில்லை என அமைச்சர் சாமிநாதன் விளக்கம். அரசியல் நடைமுறையை அறியாமல் உரக்க சத்தமிட்டு ஊரை ஏமாற்ற இபிஎஸ் முயற்சிப்பதாகவும் விமர்சனம். சென்னையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்த கண்காட்சியில் திருவள்ளுவரின் படம் காவி உடையில் இருந்ததால் சர்ச்சை. மாணவர் ஒருவர் அறியாமல் செய்த தவறு என அமைச்சர் விளக்கம். அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் பயன்படுத்தினால் 15 நாட்கள் சஸ்பெண்ட். இன்று முதல் அமலுக்கு வருவதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. பூந்தமல்லி, திருவேற்காடு, மாங்காடு நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த முடிவு. சுமார் 990 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த திட்ட அறிக்கை அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பு. சிதம்பரம் அருகே திறக்கப்பட்ட புதிய சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு. கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள். மதுரையில் மீனாட்சியம்மன் எழுந்தருளிய சப்பரத்தை வடம்பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. இறைவன் படியளக்கும் அஷ்டமி சப்பர திருவிழாவிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. மாமல்லபுரத்தில் தொடங்கியது நாட்டிய திருவிழா. பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். மெரினா கடற்கரையில் உற்சாகம் பொங்க நடைபெறும் உணவு திருவிழா. 3 நாட்களில் குடும்பமாக வந்து ருசி பார்த்த 1 லட்சம் பேர். கும்பகோணத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். கல்லூரியில் அடிப்படை வசதிகள் போதிய அளவு இல்லை என புகார். பந்தலூர் பகுதியில் மற்றொரு யானை கூட்டத்துடன் சுற்றித் திரியும் புல்லட் யானை. ட்ரோன் மூலம் தீவிரமாக கண்காணித்து வரும் வனத்துறை. கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் உலாவரும் காட்டு யானை. வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறை அறிவுறுத்தல்.
வேப்பூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த உளுந்து பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஏக்கருக்கு 23,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. சிங்கம்புணரி தேவாலயத்தில் நடந்த மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா. அனைத்து மதத்தினரும் பங்கேற்று கேக் வெட்டி கொண்டாட்டம். தஞ்சையில் விசைப்படகு உரிமையாளர் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை. பீரோவில் இருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க மற்றும் வெள்ளி பொருட்களை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தன்னூத்து கிராமத்தில் 40க்கும் மேற்பட்டோருக்கு காய்ச்சல் பாதிப்பு. சுகாதாரத்துறையினர் வீடு வீடாக சென்று பரிசோதனை. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டிப்பட்டி சந்தையில் களையெட்டிய ஆடுகள் விற்பனை. 1 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் கால்நடை விவசாயிகள் மகிழ்ச்சி. திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் 11 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்த ஐயப்ப பக்தர்கள். கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வந்த 2 லாரிகள் கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் பறிமுதல். 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. சென்னையில் தீப்பற்றி எரிந்த 2 சக்கர வாகனங்கள். வீட்டு உரிமையாளருடன் ஏற்பட்ட சண்டையால் தீ வைத்த நபரிடம் காவல்துறை விசாரணை. செய்யாறு மேல்மா சிப்காட் திட்டம் நிச்சயம் செயல்படுத்தப்படும். பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் ஏவவேலு திட்டவட்ட பதில். திருவண்ணாமலை மாவட்டத்திலே சிப்காட்டிலே நிலங்கள் எடுக்கத்தான் செய்வோம். ஆகவே விவசாய பெருமணி மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. விளைகிற நிலத்திற்கு என்றைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் உந்து செய்தியாகத்தான் இருக்கிறார். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.